எவ்வளோ மொறுமொறுப்பாக இருக்குது பாருங்கள். பார்த்தீங்களா? நல்ல மொறுமொறுப்பாக இருக்குங்க. அப்படியே ஒரு பிளேட்டில் சேவ் பண்ணி சாப்பிட்லாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சூப்பராகிட்டு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் பண்ண போகிறாங்க. வீடியோ முழுதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் ஒன்றைக்கு ஒன்று அப்டேட் ஆகும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெஜிடபிள் போட்டு ப்ரெட்டு முட்டையெல்லாம் போட்டு இன்றைக்கி சூப்பராகிட்டு பண்ண போகிறாங்க. வாங்க வீடியோவில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு 4 ப்ரெட் எடுத்துருக்கேன், 2 சீஸ் எடுத்துருக்கேன், அப்புறம் 4 முட்டை எடுத்துருக்கேன், கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் எடுத்துருக்கேன், பச்சை மிளகாய், வெங்காயம், கேரட்டு, முட்டைக்கோஸ், இஞ்சி, துருவின இஞ்சி, மல்லித்தழைங்க. இதெல்லாம் போட்டு தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 4 ப்ரெட்டையும் ப்ரெட் ரப்ஸ் எடுத்துக்கலாங்க. ப்ரெட்டை வந்து இந்த மாதிரி பிச்சு போட்டு ப்ரெட் ரம்ஸ் எடுத்துக்கிடணும். உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா, ப்ரெட் ரம்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ப்ரெட்டு பவுட்ரு பண்ணாண்டாம். இல்லாத பட்சத்துக்கு இந்த மாதிரி ப்ரெட்டு வாங்கி ப்ரெட் ரம்ஸ் நம்ம வீட்டிலே எடுத்துடலாங்க. இதை கொஞ்சம் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரெட் ரம்ஸ் எடுத்தாச்சுங்க. ப்ரெட் ரம்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. வெஜிடபிள் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கேரட் ஆட் பண்ணிக்கலாம். கேரட்டு, வெங்காயம், ஒரு வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்புறமா பச்சை மிளகா, அப்புறமாட்டு முட்டைக்கோஸுங்க, இஞ்சி வந்து பொடிசாக துருவி போட்டுக்கோங்க, மல்லித்தழைங்க. இதில் வந்து கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு எடுக்கீங்களோ அதுக்கு தகுந்தபடி எடுத்துக்கோங்க. நான் எடுத்துருக்க அளவுக்கு 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்கேங்க. ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக பெப்பர் பொடிங்க. பெப்பர் பொடி வந்து கொஞ்சம் போட்டுக்கோங்க. பெப்பர்லாம் சேர்க்கும்போது நல்லா டைஜஸ்ட் ஆயிருங்க. அப்புறமா சில்லி ஃப்ளேக்ஸ். சின்ன குழந்தைகளுக்கு கொடுக்க இருந்தால் மிளகாவை ஸ்கிப் பண்ணிவிட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இல்லை வரமிளகாய் தூள் போட்டுக்கோங்க. உப்புங்க, மசாலாவுக்கு தகுந்தபடி உப்பு போட்டுக்கோங்க. முட்டை வந்து நான் 4 முட்டை எடுத்துருக்கேன். நீங்கள் எத்தனை முட்டை தேவையோ அதுக்கு தகுந்தபடி எடுத்துக்கோங்க. முட்டையை வந்து நம்ம துருவி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம உருளைக்கிழங்கு துருவுறதை வச்சு இந்த மாதிரி துருவி எடுத்துக்கணுங்க. சின்ன கண்ணில் வச்சு பொடிசாவும் துருவலாம், நீங்கள் கொஞ்சம் பருசாவும் துருவி போடலாம். இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. மொமோஸ் தோத்துப்போம், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். முட்டை இந்த மாதிரி துருவி போட்டு விடணுங்க. டெய்லி ஒரே ஸ்நாக்ஸ் பண்ணாமல் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுங்க குழந்தைகளுக்கு. விரும்பி சாப்பிடும் குழந்தைகள். முட்டை போட்டுக்குனே தெரியாது. முட்டை சாப்பிடாத குழந்தைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இதில் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. காய்கறி எந்த காய்கறினாலும் போட்டுக்கலாங்க. 4 முட்டையும் துருவியாச்சுங்க. இப்போ முட்டை துருவி எடுத்தாச்சு. இப்போ வந்து சீஸுங்க. சீஸ் வந்து ஆப்ஷன் தான், தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி அப்படியே நீங்கள் உருட்டி போடலாங்க. இதை வந்து நீங்கள் கட் பண்ணி உள்ளுக்கு வச்சியும் சீஸ் பால் மாதிரியும் பண்ணலாம். இன்றைக்கி துருவி போட போகிறேன். துருவி போட்டால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி துருவி போடுங்க. சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. குழந்தைகளுக்கு சீஸ் போட்டுக்கினாலே சரி, எப்படி இருந்தாலும் சரி சாப்பிட்ருங்க. குழந்தைகளுக்கு சீஸ் வேணும், அவ்வளோதான்.
சீஸையும் துருவி போட்டாச்சு. இதை மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லாம் போட்டாச்சுங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாங்க. கேரட்லாம் போட்டுக்கனால நல்ல டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே கார்ன்ஃப்ளவர் பதில் மைதா மாவு போட்டுக்கலாம், கோதுமை மாவு போடலாம். நம்ம இப்படி பிடிக்கும்போது ஸ்டிப் ஆகுங்க. அதுக்கு தான் கொஞ்சம் மாவு போட்டிருக்கு. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி நம்ம உருண்டை பிடிச்சோன்னு வைங்க, நல்லா ஸ்டிப் ஆகும். அதுக்காண்டி தான். மசாலா எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் உருண்டை பிடிச்சிக்கோங்க. அந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சிருக்காங்க. சின்ன பால் மாதிரி பிடிச்சி எடுத்துக்கோங்க. இது உள்ளெல்லாம் நீ சீஸ் வைக்கினாலும் வச்சுக்கிடலாம். சீஸை வந்து சின்ன மினி சீஸ் இருக்குது பாருங்கள், அதை வாங்கி 4ஆக கட் பண்ணி அதையும் உள்ளுக்கு வச்சு எடுக்கலாம். சூப்பராக இருக்குங்க சீஸ்லாம் போட்டு பண்ணாக்க. டேஸ்ட் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையான்னு. ரொம்ப ஈஸியும் கூட பண்ணுறது. வீட்டில் இருக்க பொருள் வச்சு சிம்பிளாட்டு நம்ம பண்ணி கொடுத்துடலாம். கேரட்லாம் போட்டிருக்கனால சூப்பராக இருக்குங்க பார்க்கறதுக்கு. இந்த மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் உருட்டி எடுத்தாச்சுங்க. சூப்பராட்டு பார்க்கையிலே எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. இப்போ எல்லாத்தையும் உருட்டி எடுத்தாச்சுங்க. இதில் வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லாட்டா மைதா மாவு வச்சு நம்ம முக்கி அப்புறம் ப்ரெட் க்ரம்ஸில் போடணுங்க. போட்டால் தான் ப்ரெட் க்ரம்ஸ் வந்து நல்லா ஸ்டிப்பாக பிடிக்கும். அதனால் கொஞ்சம் மைதா மாவு, கோதுமை மாவு இல்லாட்டா கார்ன்ஃப்ளவர் மாவு எதுனாலும் மிக்ஸ் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி கார்ன்ஃப்ளவர் மாவு மிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. ஒரு பிஞ்சு அளவு போட்டால் போதுங்க உப்பு. இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு போதுங்க. நிறைய போட்டிங்கன்னா உங்களுக்கு வேஸ்ட்டாக போயிடும். அதனால் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ரெட் க்ரம்ஸ் வந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம் நம்ம. இதை வந்து இதில் போட்டுக்கணுங்க. போட்டு நம்ம முக்கி எடுத்துக்கணும். இந்த மாதிரி கோரி ஊற்றுங்க. அப்புறமா நம்ம ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு விரட்டி எடுத்துடணுங்க. இந்த மாதிரி உருட்டுங்க, கையில் ஒட்டாது உங்களுக்கு. இந்த மாதிரி உருட்டினாலே போதுங்க. கையில் ஒட்டாமல் நமக்கு சூப்பராக கிடைக்கும். அல்லாட்டா 2 கையிலையும் நம்ம ஆக்கணும், கையில் ஒட்டி பிடிச்சிக்கிடும். எவ்வளோ சூப்பராக கிடச்சிருக்கு பாருங்கள். அதே பிளேட்டில் நம்ம வச்சுக்கிடலாம். இந்த மாதிரி எடுத்துகிட்டு கொஞ்சம் அகலமான பிளேட்டில் போடுங்க. சூப்பராக உருட்டி எடுத்துடலாங்க. நம்ம உள்ளுக்கு இருக்க மசாலா உருந்து வராமல் இருக்கிறதுக்காண்டி இந்த மாதிரி பண்ணிடுவாங்க. ரொம்ப ஈஸி பண்ணுறது இந்த மாதிரி பண்ணுறது. சூப்பராக நல்ல ப்ரெட் க்ரம்ஸ் பிடிச்சி வச்சு பாருங்கள். இந்த மாதிரி உருட்டி எடுத்துடணுங்க. எல்லாத்தையும் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். சூப்பருங்க.
எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். 4 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு தான் எடுத்தேன். அதிலே இவ்வளோ மிச்சம் வந்துருந்துச்சு பாருங்க. நம்ம இதோட கம்மியாக எடுத்தாச்சுன்னா நமக்கு முக்கிறதுக்கு மாவு கிடைக்காதுங்க. இந்த அளவுக்கு எடுத்தால் தான் உங்களுக்கு முக்கிறதுக்கு மாவு கிடைக்கும். இப்போ எல்லாத்தையும் ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு எடுத்தாச்சு. ப்ரெட்டும் 2 ப்ரெட்டு தான் இருக்குது எனக்கு மேலே போட்டு எடுக்கிறதுக்கு. இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கலாங்க. அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் வச்சாச்சுங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. போட்டுக்கலாம். அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கலாம். மீடியமாக வச்சுக்கோங்க. அப்படியே உள்ளே இறக்கிடலாங்க. கடாயில் எத்தனை பிடிக்கும் அத்தனை போட்டுக்கோங்க. போட்டாச்சுங்க. போட்ட உடனே ரேசாக கிண்டி கொடுத்துடணும். இந்த அடியில் அப்படியே ஸ்டிப் ஆயிருங்க. கலரும் உடனே சேஞ்ச் ஆயிரும் ப்ரெட் அதனால் கிண்டி கொடுத்துருங்க உடனே. இந்த மாதிரி ரேஸ் அப்படியே கிண்டி கிண்டி கொடுங்க. கலர் ஒன்று போல் உங்களுக்கு கிடைக்குங்க. சூப்பராக இருக்குது. குழந்தைகளுக்கு டெய்லி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுங்க. விரும்பி சாப்பிடுங்க குழந்தைகளுக்கு. நம்ம வீட்டில் பண்ணி கொடுத்தா கடையில் உள்ளதை எதிர்பார்க்காதுங்க. கடையில் உள்ள பொருள்லாம் வாங்கி கொடுக்காதீங்க. மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலே ட்ரை பண்ணுங்கள். இதெல்லாம் அப்பப்போ சாப்பிடணும், வச்சு யூஸ் பண்ண முடியாது. அப்பப்போ சாப்பிட ஒரு வாரத்துக்கு வச்சுருந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரியும் நீங்கள் பண்ணி வச்சுருந்து கொடுக்கலாங்க. எனக்கு அவல் லட்டுலாம் பண்ணி போட்டிருந்தேன். அதெல்லாம் ஒரு வாரம் வரைக்கும் கெடவே இல்லைங்க. நான் வெளியே வச்சுருந்தேன். ஒரு வாரம் வரைக்கும் கெடவே இல்லை. சூப்பராக இருந்துச்சு. அந்த மாதிரிலாம் லட்டு பிடிச்சி வச்சிங்கன்னா குழந்தைகள் விரும்பி சாப்பிடுங்க. வேஸ்ட்டாக போகாது. அது மாதிரி ரவலையும் லட்டு பிடிச்சி வைக்கலாம். ரவை லட்டு பண்ணலாம். எல்லாமே பண்ணி போட்டிருக்கேன். பார்த்து ட்ரை பண்ணுங்கள். நல்லா செவக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் வேகட்டும், நம்ம எடுத்துக்கலாம். நமக்கே சாப்பாடில் டெய்லி ஒரே சாப்பாடை சாப்பிட்டா போர் அடிக்கலைங்க. அதே மாதிரி குழந்தைகளுக்கும் டெய்லி ஒரே இதை சாப்பிட்டா போர் தான் அடிக்கும். அதனால் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுங்க. வெந்துருச்சி, எடுத்துக்கலாம். அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க. ஏன்னா உள்ளுக்கு நம்ம வெஜிடபிள்லாம் போட்டிருக்கோம். எல்லாமே வெந்து வரணும். ப்ரெட் க்ரம்ஸ் சீக்கிரம் கருவிடும் உங்களுக்கு. மீடியமாக வச்சு எடுத்திங்கன்னா கலர் நல்ல கோல்டன் கலரில் கிடைக்கும். சூப்பர் கலரில் கிடச்சிருக்கு பாருங்க. அன்றைக்கி முட்டை பால்ஸ் பண்ணி போட்டிருந்தேன். முட்டை போண்டா. அதுக்கு நல்ல ஆதரவு கொடுத்துருந்தீங்க. அதேமாரி இதுக்கும் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. உங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணும்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்க. பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குங்க. ஒரு ஜல்லடையில் வச்சுக்கிடலாம். அப்படி அடுத்தது மிச்சம் இருக்கிறதையும் போட்டுக்கலாம். ரெண்டே கடாயில் போட்டாச்சுங்க. 1/2 அன் ஹவர் கூட ஆகலை, போட்டாச்சு. சீக்கிரமாக பண்ணிடலாங்க. நான் ஸ்டீல் கடாயில் வச்சுருக்கேன். உடனே ப்ரெட் கலர் சேஞ்ச் ஆயிருங்க. அதனால் அடிக்கனமான பாத்திரத்தில் போட்டேன்னா கொஞ்சம் நின்று வேகும். சீஸ் போட்டு தான் பண்ணணும்னு இல்லைங்க. சீஸ் இல்லாமலும் பண்ணலாம், நல்லாயிருக்கும். சீஸ் கட் பண்ணி உள்ளுக்கு வச்சு பால் மாதிரி உருண்டை பிடிக்கனாலும் இந்த மெத்தடில் பண்ணுங்கள். உள்ளுக்கு கட் பண்ணி வச்சு உருண்டை பிடிங்க. அதுவும் சூப்பராக கிடைக்குங்க. வெறும் கார்ன்ஃப்ளவர் மாவில் முக்கி போடனாலும் போட்டுக்கலாம். ப்ரெட் க்ரம்ஸ் இருந்துச்சுன்னா அதில் போட்டு எடுங்க. அதில் நினைக்க கொஞ்சம் திக்காக மாவை கரைச்சிக்கோங்க. கரைச்சி அதில் போட்டு முக்கி எடுங்க. அதுவும் சூப்பராக கிடைக்குங்க உங்களுக்கு. வெந்துருச்சு, நம்ம எடுத்துக்கலாம். வாவ், அவ்வளோதாங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பராட்டு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் ரெடி. எம்மியாட்டு ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க.
நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ மொறுமொறுப்பாக இருக்குது பாருங்கள். பார்த்தீங்களா? நல்ல மொறுமொறுப்பாக இருக்குங்க. ஒரு பிளேட்டில் சேவ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அப்படியே ஒரு பிளேட்டில் சேவ் பண்ணி சாப்பிட்லாங்க. நாலு முட்டையில் 13 வந்திருக்குங்க. இது கூட வந்து நீங்கள் காப்பி சாஸு தேவைன்னா வச்சுக்கலாம், இல்லைனா அப்படியே சாப்பிடலாங்க. உள்ள நம்ம மசாலா எல்லாமே போட்டிருக்கோம். சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டிருக்கோம், பச்சை மிளகா போட்டிருக்கோம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அதனால் தேவைன்னா சாஸ் வச்சு முக்கி சாப்பிடுங்க, இல்லைனா அப்படியே சாப்பிடுங்க. ஒரு கிளாஸ் டீ போட்டு சாப்பிட்டாலே போதுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட் வந்து. சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடிங்க. சாப்பிட்டு பார்க்கலாம். வாவ்! பார்க்கையிலே சூப்பராக இருக்குங்க. சூப்பராக இருக்குங்க. அல்டிமேட்டாக இருக்குது டேஸ்ட் வந்து. யாருமே முட்டையில் செஞ்சதுன்னே சொல்ல மாட்டாங்க, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். சீஸ்லாம் போட்டிருக்கனால அட்டகாசமாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. யாருமே பார்த்துட்டு லைக் பண்ண மாட்டேங்கிங்க, ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களால் முடிஞ்சது ஒரு லைக் பண்ணுங்கங்க. லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.